வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளாட் மெஷர்மெண்ட். அதாவது ஒரு பிளாட்டோட டைமென்ஷன்ஸ் வச்சு லென்த் அண்ட் பிரெத்தை வச்சு எப்படி நம்ம அந்த பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன முக்கியமாக இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அன்சைஸ்டு பிளாட், அதாவது லென்த் அண்ட் பிரெத் கரெக்டாக இல்லாமல் மெஷர்மெண்ட் மிஸ்மேட்ச் ஆகிற அன்சைஸ் பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இருக்கிற அந்த கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்குறது நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா, ஒரு பிளாட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் அதுக்கு 4 டைமென்ஷன் வரும். 2 லென்த் 2 பிரெத். ஸோ இதில் 2 லென்த்தும் 2 பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கிற பிளாட்டுக்கு ஸ்கொயர் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாட்ஸ் பார்த்திங்கன்னா லென்த் 2 லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், 2 பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த பிளாட்டுக்கு ஈஸியாக நம்ம ஸ்கொயர் ஃபீட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இது நம்மளுடைய லே அவுட்டு ரெடில்ஸில் இருக்கிற சிஎம்டி அப்ரூவ்ட் லே அவுட். ஸோ மீட்டர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த பிளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.1 உங்களுக்கு பிரெத் ஆகும், 10 மீட்டர்ஸ் லென்த்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்கணுன்னா, ஸோ ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.2808 ஃபீட் வரும். ஸோ இதில் பிரெத் பார்த்தீங்கன்னா நம்ம 9.1 சொல்லி அந்த பிளாட்டில் பார்த்தோம். ஸோ இன்ட்டு 3.28 அப்படி போட்டிங்கன்னா 29.848 ஸ்கொயர் ஃபீட். இது பிரெத்து, அதாவது ஃப்ரண்டேஜ் அண்ட் பேக். இதே லென்த்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் தான், 2 பக்கம் லென்த்தும். ஸோ 3.28 ஈக்குவல் டு 32.8 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இது லென்த் அண்ட் பிரெத் கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது மூலிமா இந்த பிளாட்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது 979 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு இதில் வருது. ஸோ இதில் நம்ம அந்த கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த டெசிமல்ஸும் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸியாக 980 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயராக இருக்கிற ஒரு பிளாட்டுக்கான ஒரு கால்குலேஷன். இதுவே இப்போது நம்ம ஒரு பிளாட் உங்களுக்கு அன்சைஸ்டாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே சைட்டில் நான் பிளாட் நம்பர் 44 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்சைஸ்டு பிளாட், அதாவது லென்த்தை உங்களுக்கு வேறு மாதிரி மாறும். பிரெத் உங்களுக்கு சேம் 9.1 9.1 தான், பட் லென்த் வைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாறும். ஸோ இந்த பிளாட்டுக்கு நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பிளாட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1094. ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் 10.5, ஒரு பக்கம் 11.9. ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 9.1 மீட்டர்ஸ், பேக்கில் 9.1 மீட்டர்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னா, இதுக்கு தான் இப்போ கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கால்குலேட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ A to B, B to C, C to D and D to A இப்படின்னு சொல்லிட்டு 4 கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கால்குலேஷனாக இது எதுவும் இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்டேஜ் A to B, B to C, C to D and D to A. ஸோ இதுதான் அங்கே கால்குலேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ 4 பக்கம் இருக்கிற டைமென்ஷன். ஸோ A to B பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9.1 மீட்டர்ஸ், அதாவது ஃப்ரண்டேஜ் அதை போட்டுக்கணும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10.5 மீட்டர்ஸ் அதையும் போட்டுக்கணும். C to D பார்த்தீங்கன்னா அகெயின் 9.1 மீட்டர்ஸ், இது பேக் சைடு இருக்கிறது. ஸோ அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லென்த் 11.9 மீட்டர்ஸ். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு 1094 ஸ்கொயர் ஃபீட், அதாவது உங்களுக்கு அந்த பிளாட்டோட எக்ஸாக்ட் 44ஓட அந்த ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ இதில் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபீல்டு மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரண்டேஜ் அண்ட் பேக்கேஜ் அண்ட் லென்த் இதோட மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம இதில் அழகாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாட்டோட மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிடும். ஸோ இதே பார்த்திங்கன்னா இப்போ நான் இது மீட்டர்ஸில் போட்டேன். ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு அப்படின்றத நான் மீட்டர்ஸில் போட்டேன். இது நம்மளோட இன்னொரு லேஅவுட் தேவிக்கு என்க்ளேவ் சொல்லி முன்னேறியில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். ஸோ இதில் நம்ம பிளாட் நம்பர் 20 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாட் நம்பர் 20 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 952 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 25 ஸ்கொயர் ஃபீட், இந்த பக்கம் லென்த்து பார்த்தீங்கன்னா 35 ஸ்கொயர் ஃபீட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25.95 ஸ்கொயர் ஃபீட், இந்த பக்கம் அகெயின் உங்களுக்கு 40 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வேறு மாதிரி வருது. ஸோ இதையும் நம்ம A to B, B to C, C to D and D to A அப்படின்னு பிரிச்சுட்டு சேம் கால்குலேட்டரில் இந்த இடத்துல மீட்டர்ஸ் பதிலாக ஃபீட்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீட்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல 25 ஃபீட் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா B to C உங்களுக்கு 40, அதுக்கப்புறம் C to D அகெயின் உங்களுக்கு 25.95, அதுக்கப்புறம் D to A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35.1. ஸோ இதையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அது 952 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது உங்களுக்கு அதான் வந்துடும்.
ஸோ இது வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளாட்டை ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தி கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ப்ளாட்டோட எக்ஸாக்ட் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த கால்குலேட்டரை நீங்கள் எங்கே போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி வெப்சைட் www.smpcreality.in இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளாட் சைஸ் கால்குலேட்டர் அப்படின்னு உங்களுக்கு நம்ம இந்த காலம் கொடுத்துருக்கோம். சேம் அதே கால்குலேட்டர் தான். ஸோ ஃபீட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றிட்டு அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். 980 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டுக்கான டைமென்ஷன். ஸோ இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேட்டரான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த பிளாட் கால்குலேஷன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணி இந்த பிளாட்டோட சைஸை கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்ததுக்காக. ஸோ இதே மாதிரி நல்ல இன்னும் இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நம்ம சேனல்ஸில் நிறைய வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதையும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக அது யாராவது தேவையோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் எங்கேயுமே இருக்காது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 3 டைமென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக 4 டைமென்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.